Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரிலேட்டட் டு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணுறோன்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதை ஒரு கொஷின் ஆன்சர்ஸ் டைப்பில் பார்க்க போகிறோம். வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் see the first question. நீ எப்பொழுது எழுகிறாய் அப்படின்னா நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? when do you get up or when do you wake up? இது ரெண்டு விதமாகவும் நீங்கள் கேட்கலாம். when do you get up கேட்கலாம், இல்லைனா when do you wake up. எப்போ எழுந்திருப்பீங்கன்னு கேட்குறதுக்கு நம்ம when do you get up கேட்கலாம், இல்லைனா when do you wake up. நெக்ஸ்ட் ஒன், நான் காலை 6 மணிக்கு எழுகிறேன் அப்படின்னா நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன்றதை எப்படி சொல்லலாம்? I get up at 6 a.m. நான் வந்து காலைல எழுந்திருவேன். I get up at 6 a.m. or அது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? I wake up around 6 a.m. every morning. நான் டெய்லியுமே நான் வந்து கரெக்டாக 6 o'clock எந்திரிச்சிடுவேன்றது தான் நீங்கள் சொல்கிறீங்க. I wake up around 6 a.m. every morning. நீங்கள் வழக்கமாக காலையில் எத்தனை மணிக்கு எழுவீர்கள்? காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சுவீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? What time do you usually get up in the morning? யூஸ்வலினா வழக்கமாக. ஸோ எத்தனை மணிக்கு நீங்கள் யூஸ்வலாக எந்திரிப்பீங்கன்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? What time do you usually get up in the morning? நான் வழக்கமாக காலை 6 மணிக்கு எழுவேன். நான் யூஸ்வலாக வந்து காலையில் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவேன்றதை எப்படி சொல்லலாம்? I usually get up at 6 a.m. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறீர்களா? அதிகாலையில்னா ஏர்லி மார்னிங்னு அர்த்தம். நீங்கள் காலையில் எந்திரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? Do you get up early in the morning? அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்களான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஆம் நான் அதிகாலையில் எழுந்து விடுகிறேன். நீங்கள் ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம்? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிருவீங்களான்றத கொஷின் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அதுக்கான ஆன்சர் பார்க்குறோம். எஸ் ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஆமாம் நான் காலையில் எழுந்திரிச்சிருவேன்றதை இப்படி சொல்லணும். எஸ் I get up early in the morning. Next one, இல்லை நான் அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டேன். நான் வந்து காலையில் எழுந்திருக்கிற ஹேபிட் எனக்கு இல்லை, ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன்றீங்க. ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம்? No, I don't get up early in the morning. நான் காலையிலே எழுந்திரிக்க மாட்டேன்னு அர்த்தம். No, I don't get up early in the morning. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை மணிக்கு பல் துலக்குவீர்கள்? எத்தனை மணிக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க யூஸ்வலாக. What time do you brush your teeth? What time? What time நாலே எத்தனை மணிக்கு? What time do you brush your teeth? நெக்ஸ்ட் ஒன், நான் காலை 6:30 மணிக்கு பல் துலக்குவேன். நான் வந்து மார்னிங் 6:30க்கு நான் வந்து ப்ரஷ் பண்ணுவேன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. I brush my teeth at 6:30 a.m. I brush my teeth at 6:30 a.m. நீங்கள் டைமை மென்ஷன் பண்ணுறப்ப டைமுக்கு பிஃபோராக நீங்கள் ப்ரிப்போசிஷன் at யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எந்த நேரத்தில் குளிக்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை மணிக்கு குளிப்பீங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் டைம் டு யூ டேக் அ ஷவர்? வாட் டைம் டு யூ டேக் அ ஷவர்? நெக்ஸ்ட் ஒன், நான் காலை 7 மணிக்கு குளிக்கிறேன் அப்படின்னா நான் காலையில் 7 o'clock நான் குளிச்சுடுவேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ டேக் அ ஷவர் அட் 7 a.m. ஐ டேக் அ ஷவர் அட் 7 a.m. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எத்தனை மணிக்கு காலை உணவு உண்பீர்கள் அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்கன்றது தான் கேட்குறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் டைம் டு யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? வாட் டைம் டு யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட்? அப்படி இல்லைனா வாட் டைம் டு யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட்? டு யூ டேக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இன்னொரு விதமாக எப்படி கேட்கலாம்? வாட் டைம் டு யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்? நம்ம இதை 3 டைப்ஸாக கேட்கலாம். வாட் டைம் டு யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் கேட்கலாம், இல்லை வாட் டைம் டு யூ டேக் பிரேக்ஃபாஸ்ட், அப்படி இல்லைனா வாட் டைம் டு யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், நான் காலை 8 மணிக்கு காலை உணவை எடுத்துக்கொள்கிறேன். நான் வந்து மார்னிங் 8 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன்றதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 a.m. ஆர் ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 a.m. ஆர் ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 8 a.m. ஸோ இதை 3 விதமாக நீங்கள் கேட்கலாம். ஐ டேக் சொல்லலாம், இல்லை ஐ ஈட் சொல்லலாம், இல்லை ஐ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம். So I take breakfast at 8 a.m. I eat breakfast at 8 a.m. or I have breakfast at 8 a.m. Next one, நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு செல்கிறீர்கள்? நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? What time do you go to work? எத்தனை மணிக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்க? What time do you go to work? Next one, நான் காலை 9 மணிக்கு வேலைக்கு செல்கிறேன். நான் வந்து மார்னிங் 9 o'clock ஆஃபீஸ் போயிடுவேன்றதை எப்படி சொல்லலாம்? I go to work at 9 a.m. I go to work at 9 a.m. Next one,
உங்கள் வேலையை எத்தனை மணிக்கு முடிப்பீர்கள்? உங்களோட வேலை வந்து எத்தனை மணிக்கு நீங்க முடிச்சிடுவீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? What time do you finish your work? Finish your workனா முடிப்பீங்க. What time do you finish your work? நெக்ஸ்ட் ஒன், நான் மாலை 5 மணிக்கு என் வேலையை முடிக்கிறேன். நான் வந்து ஈவினிங் 5 o'clock வந்து என்னோட ஒர்க்லாம் முடிச்சிருவேன்றதை எப்படி சொல்லலாம்? I finish my work at 5 p.m. I finish my work at 5 p.m. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வழக்கமாக அலுவலகத்தில் இருந்து எத்தனை மணிக்கு வீட்டிற்கு வருவீர்கள்? ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்றதை எப்படி கேட்கலாம்? What time do you usually get home from office? ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்றதை இப்படி கேட்கலாம். What time do you usually get home from office? நெக்ஸ்ட் ஒன், நான் வழக்கமாக மாலை 5 மணிக்கு அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருவேன். நான் யூஸ்வலாக ஈவினிங் 5 o'clock வந்து ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவேன்றீங்க. I usually get home from office at 5 p.m. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு 5 o'clockலாம் வந்துடுவேன். I usually get home from office at 5 p.m. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எத்தனை மணிக்கு டிவி பார்க்குறீர்கள்? எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து டிவி பார்ப்பீங்க? அதை எப்படி கேட்கலாம்? வாட் டைம் டு யூ வாட்ச் டிவி? இந்த வீடியோவில் நம்ம நிறைய வேர்ட்ஸ் வந்து எத்தனை மணிக்குன்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து நீங்கள் வாட் டைம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இரவு 8 மணிக்கு டிவி பார்க்கிறேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ வாட்ச் டிவி அட் 8 p.m. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் வழக்கமாக எத்தனை மணிக்கு படுக்கைக்கு செல்வீர்கள்? எத்தனை மணிக்கு நீங்கள் பெட்டுக்கு போவீங்க? அதை எப்படி கேட்கலாம்? வாட் டைம் டு யூ யூஸ்வலி கோ டு பெட்? எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போவீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதான் வாட் டைம் டு யூ யூஸ்வலி கோ டு பெட். நெக்ஸ்ட் ஒன், நான் வழக்கமாக இரவு 10 மணிக்கு படுக்கைக்கு செல்வேன். நான் யூஸ்வலாக வந்து பெட்டுக்கு நைட்டு 10 o'clockலாம் போயிடுவேன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஐ யூஸ்வலி கோ டு பெட் அட் 10 p.m. ஐ யூஸ்வலி கோ டு பெட் அட் 10 p.m. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டைப்பில் தான் பார்த்தோம். டெய்லி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்த்தோமே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ்க்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.